குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா திருச்சியில் திருவானைக்காவலில் இருக்க ஃபேமஸான ஹோட்டலுங்க. அந்த காலத்து ஹோட்டல், ஒரு 82 வருட பாரம்பரியமிக்க உணவகங்க இது. ஸ்ரீ பார்த்த சாரதி விலாஸ். அங்கே தாங்க இருக்கோம் இன்றைக்கி. அங்கே தான் டிஃபன் சாப்பிட்றதுக்கோசரம் வந்திருக்கோம். அப்படியே உள்ளே போய் காமிக்கிறேங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. திருவானை கோவில் கோபுரம் பாருங்கள், தெரியுது பாருங்கள். அந்த சைட்லேயே இருக்க வர ரோட்லேயே வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, பக்கம்தான், கோயிலுக்கு பக்கம் பாருங்கள். போர்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்த சாரதி விலாஸ் ஹோட்டல் சைவம் சின்ஸ் 1943. கிட்டத்தட்ட அப்போ 82 வருஷம் ஆகுதுங்க இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட்டும் சாம்பாரோடையும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அந்த காலத்து ஹோட்டலுங்க இது. வீடு மாதிரி தான் இருக்குது பாருங்க. மெட்ராஸ் ரூஃப், அந்த காலத்து இது. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஐயப்பன் சாமி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்து பில்டிங் இது. பில்டிங் கட்டி 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மேலே இருக்க ரூஃபை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தலைவர்கள் படம்லாம் வச்சுருக்காங்க, வரிசையாக இருக்குது. இந்த சாமி படம்லாம் பாருங்கள், அந்த காலத்து படங்கள் இதெல்லாம். படங்களோட கலரை பார்த்தாவே தெரியுது எவ்வளோ வருஷத்துக்கு முந்தைய படம்ன்றது. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே மெனு என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். காஃபி 15, இட்லி 20, தோசை 50, ஸ்பெஷல் ரவா தோசை 60, நெய் ரோஸ்ட் 60, நெய் ரவா ரோஸ்ட் 70, பூரி மசாலா 50, பொங்கல் 40, ஸ்வீட் 40, கேசரி, சாம்பார் வடை 20. எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது ரேட்டு. இந்த ஹோட்டலை பற்றி இப்போ சொல்லுவாருங்க இவர். ஹலோ, என் பேர் வைத்தியநாதன். நான் தான் இப்போ ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃபாதர் 1943 இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ சின்ன ஹோட்டலாக தான் இருந்தது. நாளடைவில் அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக கூட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, நவராத்திரி ஃபங்க்ஷனு, மற்ற யார் நடந்தாலும், பெரியவங்க யார் வந்தாலும் நம்ம ஹோட்டலுக்கு வராமல் போக மாட்டாங்க. பெரிய பெரிய சங்கீத வித்வான், சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அரசியல்வாதிகளும் வந்திருக்காங்க. 1965 காமராஜரே வந்து சாப்பிட்ருக்காரு. நம்ம ஹோட்டலில் நெய் ரோஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஒரு சூப்பர் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒர்க்கர்ஸு, அகிலாண்டேஸ்வரி அனுக்கிரகம், பெரியவங்களோட ஆசீர்வாதம், இதுதான் நம்ம ஹோட்டலில். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நெய் ரோஸ்ட்டு. சாம்பாரோடு வந்திருக்குங்க. நம்ம உட்காந்துட்டோம். சாம்பாரோடையும் நெய் ரோஸ்ட்டும் சொல்லியிருக்கோம். நெய் ரோஸ்ட் வரணும். இன்னும் சாம்பாரோடு வந்திருக்கு. சென்டரில் பார்த்தீங்களா, வெளிச்சத்துக்கோசரம் எந்த மாதிரி பழைய காலத்து வீடுங்க இது தெரியுதுங்களா. ஸ்கொயராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சதுரமாக அந்த வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் ஜன்னல். அந்த காலத்து பில்டிங் இது. நெய் ரோஸ்ட் கொண்டு வந்துட்டாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு. நல்லா பொன்முருகலாக இருக்குங்க. நெய்யும் அளவாக ஊற்றிருக்காங்க. ரொம்ப நெய் சொட்டெல்லாம் இல்லை. பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பேருக்கு தகுந்த மாதிரி நெய் ரோஸ்ட் ரொம்ப சூப்பருங்க. மெயினாக நெய் அளவோடு இருக்குது, அதுதான் மெயின். ஃபில்ட்ரு காஃபியும் சாப்பிட்டு பார்த்தா ஐயர் கடை காஃபி சொல்லணுமா, ரொம்ப சூப்பர். உங்களுக்கு உள்ளே அப்படியே காமிக்கிறேங்க. இங்கே பார்சல் செக்ஷன். ஒரு வயசான ஒரு பாருங்க, பார்சல் அவர் தான் பண்ணுறாரு. வடையும் பூரியும் வச்சுருக்காங்க. உள்ள தோசை போடுறாருங்க, நெய் ரோஸ்ட்டு. நான் உட்காந்து ஆர்டர் பண்ணோடனே உடனே வந்துடுதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, டக்குன்னு வந்துடுது. ஆனால் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நெய் அளவாக தாங்க ஊற்றினார். ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றலைங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு தேய்ச்சி விட்டார்.
ஒவ்வொரு தோசையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரண்டியில் அப்படியே வச்சு நவுத்தி விட்றாருங்க. பாருங்கள் அப்படியே. இந்த அனல்லே பார்த்தீங்கன்னா உள் சைடும் வந்துடுதுங்க. திருப்பிலாம் போடுறதில்ல அவர். ஒரு சைடு தான் நல்லா முருகல் ஆக்குறாங்க. உள் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நல்லா வெந்துடுது. பொன்முருகலான இந்த நெய் ரோஸ்ட் ரெடிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நெய் ரோஸ்ட் சுடுறது எப்படின்னு பார்த்துட்டீங்க எல்லாம். பார்த்தசாரதி விலாஸ் நெய் ரோஸ்ட் சாப்பிட்ட திருப்தியில் அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. இங்கே நெய் ரோஸ்ட்டு இல்லாமல் ரவா பொங்கல் அப்புறம் ரவா தோசை இது ரெண்டுமே நல்லாயிருக்கும்னாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அது அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஊறுகாய் வகைகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கும்னாங்க. அப்புறம் பொடியும் இருக்குது நிறையா. ஒரு 4-5 வெரைட்டி பொடியும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வாங்கலாம் அதெல்லாம். இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்களா கோட்டை சுவர் மாதிரி இருக்குங்க. கோயிலோட சுவர் தாங்க இது. இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமையில் வராதிங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையில் லீவ் விட்டுறாங்க. இந்த ஹோட்டல் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மதியானம் 3 மணிலேருந்து நைட் 8:45 மணி வரைக்கும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.